இல்ல அங்க பேசிட்டு இப்படி வந்து இங்க முடிக்கிறது. கட் பண்ண ஒரு நிமிஷம். எல்லாம் இங்க வாங்க. வெல்கம் பேக் டு டிஆர் ராம் விலாக்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? அதுக்கு மட்டும் வந்துருங்க. அப்படியே நில்லுங்க. பேச ஸ்டார்ட் பண்ணுறா. மச்சி பச்சை கலர்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்ல பச்சை கலர் தான் இருக்கு. அதான் மாத்தினோம்ல மச்சி. ஓகே, என்னது கரெக்டாக இருக்கு. பச்சை தான். இல்லை இது இங்க இருந்து நீங்க அங்கே இருங்க. டிஆர் ராம் விலாக்ஸ். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தளபதி பர்த்டே. ஸோ அதனால சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் மட்டும். ஸோ வெல்கம் டு டிஆர் ராம் விலாக்ஸ். வெல்கம் டு டிஆர் ராம் விலாக்ஸ். இதுதான் நம்ம சிம்பிள் இல்லை, சிம்பிள் இதுதான். இப்போ புது சிம்பிள் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹார்ட்ல இருந்து இதுதான். இது வந்து என்னோட பாதி ஹார்ட், நீங்க ஒரு பாதி ஹார்ட் கொடுத்து ஒரு ஹார்ட்டா நம்ம உருவாகிடலாம். இதுதான் நம்மளோட சிம்பிள் இனிமேட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் சொல்லி தான் இப்போ நம்ம தளபதியோட 51வது பிறந்தனால செலிப்ரேட் பண்ண போறோம். வருத்தப்பட வேலை போச்ச சிவகார்த்திகன் குடிச்சிட்டு பாதி கூடி இந்த சூரியக்கு கொடுப்பானே. இல்ல பாதி கூடி எனக்கு பாதிங்க போது அவங்க பொறுத்து பத்தீங்க. இது கேக் பாக்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையில்ல, வேண்டாமா? சரி, விக்கி பொறுத்து ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தா எப்படி கேக் சாப்பிடணுமா நம்ம? இவரு ஒரு குச்சில பொருத்த மாட்டாரு. காப்பி ரைட்ஸா? இங்க பாரு, என்ன முடிச்சு வரதெல்லாம் என் கூட இருக்கிற மொத வீடியோவே காப்பி. கையில சுட்டுக்காரு மச்சி. அவன் கையில ஒரு சொல்லு விடுறா மச்சி. அவன் முதல்ல ஆர்மி வா. தலை எதிரிக்கு கூட வாய்ப்பு கொடுப்போம். எதிரிலாம் இல்ல, என்ன அதெல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு இல்ல. தலைனாலும் தளபதிலாம் எல்லாம் ஒண்ணுதான். ஆல்பா நடுவில் இதுல ஒண்ணு சொல்லி விடு. இந்த ரவுண்டுல காத்து இப்படி மாறீங்க. இதுல சொருவியா ஆகணுமா? இதுல சொல்லி விடாம கையில சுட்டு. சரி விடு. ஓகே, விடு. ஓகே, வாங்க வெட்டலாம் வாங்க. ஓகேடா. ஹாப்பி பர்த்டே டு தளபதி. தலைவர் விஜய்னு சொல்றா. ஹாப்பி பர்த்டே டு தலைவர் விஜய். ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி ஊதுங்க எல்லாம். சொல்றா கோபி. தலைவர் விஜய்க்கு ஓட்டு போடான்னு சொல்லுங்க. அஜித் ஃபேனு ஓட்டு போடுறேன்னுலாம் சொல்லியிருக்க. என்ன ஓட்டு போடுவான் மச்சி. அவன் தம்பி தான் ஓட்டு கிடையாது. அவன் தம்பி தானே கிடையாது. வா எல்லாம் சேருங்க. எல்லாம் கைப்பி. என்ன இத்தனை பேர் கையை வச்சு முத கேக்கு தளபதி கொடுத்து. தளபதிக்கா? கேமரா பார்த்து கொடுறா. இதெல்லாம் தலைவா என்னங்க தளபதி கொடுத்து நாங்களே சாப்பிடலாம். கேமராமேன் இப்படி எல்லாம் பண்ணலாமா? நாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு பார்த்தா. சோ அடுத்து கோபி கொடு. தளபதியோட தீவிர வெறியனுக்கு ஃபர்ஸ்ட் பாதி கடிச்சிட்டு ஊட்டுவான்னு பார்த்தேன். எல்லாம் இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்களாம் எப்படி பாதி கொடுக்கணும் முடிவு பார்த்தா தளபதி முழுசா கொடுப்பான்டா. பாதி கொடுக்க மாட்டேன்டா. ஆமா அப்படியே மஞ்ச காமால எல்லாம் இருக்கு எனக்கு. கடைசி வரைக்கும் ஒருத்தனை எனக்கு ஊட்ட மாட்டேங்கிறான். அடுத்து ஊட்டுங்க சார். இருக்கு சார். ஆமா சார். இன்னொன்னு போடா. இந்த வேலை எல்லாம் பண்ண வேணாம். எல்லாரும் என் தலைவனு கூட என்னதுயா அவனு கூட அவனுக்கு பெரிய கேட்க முதல்ல கூட. இவரு தீவிர அஜித் வெறியா? விஜய் ஓட்டு போறேன்னு சொல்லுறாரு. அதாவது அஜித் ரசிகர், தளபதியின் தொண்டன். சும்மா இல்ல. பெரிய பீஸா கேட்டியா? இவனை கொடுத்தா போதும் சாப்பிடு. போவே. ஓ சாப்பிட்றா. கேமராமேன் கேமரா வச்சுட்டு சாப்பிடுங்க. சம்பளம் தான் கேட்கறத வச்சுக்கணும். சம்பளம் கேட்கறதோட வச்சுக்கணும். திருப்பி நாங்க தர மாட்டோம். சரியா? சாப்பிட்டுக்கோ. அருமை. கேட்க நல்லா காமிச்சா நல்லா இது.
ஏன்னா ஒரு கேக்கு வாங்குற ஒரு பேர் நல்லா எழுதி வாங்க மாட்டியா? மச்சி கேட்க நமக்கு சொல்றதா நம்ம வேலை, எழுதுற அவங்க வேலை, சரியா எழுதுறா. தலைவர் தளபதி விஜய் சார் அதை பார்த்து கோச்சிக்கிட்டா என் பேரை ஒழுங்கா எழுத மாட்டீங்களா அப்படின்ட்டு. எழுதினாலே விஜய் ஃபேன் தான்டா. ஆமா 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 போய் சொல்ல மச்சி. கேக்குனா எதுக்கு நம்ம விஜய் தலைவனுக்கு பிறந்தா நான் தான் எழுதுவேன். இப்ப எப்படி எழுதுறேன் ஓங்க அப்ப கோப்பி கூட அந்த கோப்பி இல்ல, அந்த கோப்பியை சொல்ல ஆல்ரெடி அங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த கோப்பி இல்ல, இந்த கோப்பியை சொல்ல. இங்க 2 கோப்பி இருந்துகிட்டு அவனுக்கு தாடியெல்லாம் சாப்பிடுது. அஜித் பேர்னா அப்படிதான், நீ சாப்பிட்றா பாத்துக்கலாம். அதாவது நாங்க வாங்கின நாங்களே பெருமையா பீத்திக்க வேணாம், நீங்களா சொல்லுங்க. சொல்லுங்க அஜித். இங்க என் தலைவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க தலை, சொல்லுங்க தலை. என்ன தலை, நீங்க பேசுங்க தலை. அதுதான் இவன் ஒட்டி விட்டானே. அது தம்பிடா, இவங்க தம்பி தான் பில்லா கோப்பி. ஏதோ ஒண்ணு பேசுன்னா பேசு, கண்டென்ட் கொடுத்தா தானே யூடியூபர் ஆக முடியும். சார் நீங்க தளபதியா நீங்க தனுஷா? சொல்லலாம் தனுஷா. கேக்கு மாதிரி இருக்கு, உண்மையிலே கேக்கு மாதிரி தான் இருக்கு. வீடியோ வந்து ஒரு பேக்கு மாதிரி தான் இருக்கும், வேற வழி இல்ல. ஓ இத போடுறதுக்கு தான் இவ்வளவு நேரம் வந்து கேக்கு எப்படி இருக்கு சொல்லுன்னு கெஞ்சினியா? இல்ல எங்களுக்கு புரியல. இப்ப என் தலைவர் சொல்லுவாரு, நீ அமைதியா. கேக்கு எப்படி இருக்கு? கேக்கு நல்லா இருக்கு, ஆனா பட் எழுதினதான் சரியில்லை, அதை கொஞ்சம் சரியா எழுதிருக்கலாம். இல்ல உண்மையிலே கேக் கொஞ்சம் ஹார்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏய் நடிக்காத, நீ எப்படி தட்டு பாத்துக்கலாம். அடுத்து இன்னும் இருக்குறா, இது கொஞ்சம் மீதி வைய, நம்ம இன்னும் சாப்பிட வேண்டியது நிறைய இருக்கு. நீ தளபதி பிறந்த நாள்ல இன்னும் பிரியாணி எல்லாம் இருக்கு. பிரியாணி, லெக் பீஸு, ஒரு பிராய்லர் கோழியவே முழுசா ஃப்ரை பண்ண சொல்லியிருக்கேன். இப்படி வீடியோவுக்கு மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம், ஆனால் வாங்கி தர மாட்டோம். சம்பளம் தரேன்னு 3 வீடியோமா சொல்லிட்டு இருக்கு. இது 4வது வீடியோ. ஒரு வீடியோக்கு சொல்ல இங்க வந்து வீடியோ எடுக்க வாங்கினா சம்பளம் போடுன்னு எல்லாம் கேட்கறாங்க. சம்பளம் போடுறதுக்கு முதல்ல எனக்கு இன்கம் வரணும். எங்க இருந்து நான் சம்பளம் கொடுக்க? சம்பளம் கொடுத்தாதானே அடுத்தது திரும்பி. யாரும் உழைக்கவே இல்லை. இவன் போய் இன்னைக்கு டியூட்டி பார்த்துட்டு இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு வந்துட்டான். இங்க நட்டம் எனக்கு தான். வேலைக்கு போகாம தூங்கல, நேற்று நைட்டு வேலைக்கு போனால ஒருத்தன் என்னன்னா காலையில இருந்து வீடியோ கேமராமேன் வந்து போன் எடுக்க காலையில இருந்து 1 மணி ஆகிட்டார். அடுத்து என் தளபதி வெறிய 1 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி ஆகிட்டாரு. இப்போ அவசரமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் எவ்வளவு மன உளைச்சல். ஆனா இவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணா நான் இன்னும் தூங்கல, போய் மேல தூங்கணும். நான் காலையில பிளட் டொனேட் பண்ண போனேன். பிளட் டொனேட் பண்ணேன். ஆமா மச்சி, தளபதி போனனால. இப்ப மாட்டோம் பாரு, எந்த ஹாஸ்பிட்டல்ல? ஹாஸ்பிட்டல் பேரு கூட சொல்ல முடியாதால ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரியும். ஓகே, அப்புறம் 1 செகண்ட். இது வந்து டுடே மட்டும் தளபதி டேல 2026 தளபதிக்கான டே தான். ஸோ ஓட்டுலாம் போட சொல்லிலாம் நாங்கள் கேட்கல. உங்களுக்கு யாரை பிடிக்குதோ எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு தளபதியை பிடிக்கும், அதனால நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்குன்னு வேற எந்த ஹீரோவையும் பிடிக்காமலாம் இல்லை, எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் தளபதியை ரொம்ப அதிகமாக பிடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை சப்போர்ட் பண்ணுங்க. பட் இது வெறும் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதனால சண்டை அது இதெல்லாம் போட்டுக்கணும். எல்லாம் ஒரே நாடு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும். தமிழ் சினிமாவை வளர்க்கணும்னா எல்லாரும் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மலையாள சினிமா, கன்னட சினிமா எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்குது. தமிழ் சினிமா தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலை. ஸோ நாமளும் முன்னுக்கு வரணும். நாமளும் ஒரு 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கணும். அதுக்கு தளபதி ஜனநாயகன் இருக்கு, தலைவருடைய கூலி இருக்கு, அப்புறம் தலைப்படம் அடுத்து இன்னும் பேர் சொல்ல, அதனால தெரியல. இதெல்லாம் வந்து கேஸா தூக்கிறாங்க. உங்களுக்கு கூலி தர மொத்தமா முடிச்சுடுறேன். ஸோ அதனால 1 செகண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தலைவா. அவ்வளோதான் இது வீடியோ. ஸோ நீ ஏதாவது சொல்லணுமா? நீங்க தளபதியின் தீவிர தொண்டனான சுரேஷ்குமார் இப்ப பேசுவார். சின்ன தளபதி இங்க வாங்க, கண்ணாடி போட்டு வாங்க. நீங்க ஏதாவது தளபதி சொல்லுங்க. தளபதி ஹாப்பி பர்த்டே, 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். 2026 நம்ம ஆட்சி தான், மக்கள் நல்லது செய்யறோம், தட்டி தூக்குறோம். இல்ல இது அரசியல் கண்டென்ட் கிடையாது, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாரு. 2026 யாரு வேணாலும் வரட்டும்,
நாம தளபதியை பிடிங்க செலிப்ரேட் பண்றோம். தலைவன் கொடி பறக்குது. இங்க பாரு கேமரா வேணா அமைதியா இருங்க. இது மாதிரி பாட்டு பாடி அடுத்த மக்களே, வீடியோவே காப்பிரைட் போட்டு முடிச்சு விடலான்னு பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம பாடினா காப்பி ஆகுமா தலைவா? யாரு பாடினாலும் அங்க காப்பிரைட் ஆயிரும். ம்? பாட்டு அடுத்தவங்க கண்டென்ட் யூஸ் பண்ணக்கூடாது யூடியூப்ல. ஓ, ஆனா அப்படியா? இதெல்லாம் ஓன் கண்டென்ட் தான். இதுக்கும் காப்பிரைட் வேற கொடுத்துறாதீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேன். வேற முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய் 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 சொல்றா. ஏய் சிம்பிள் காட்டுங்கடா. ஏய், ஆஃப் ஹார்ட் இங்க இருந்து வரோம், நீங்க ஆஃப் ஹார்ட் கொடுத்துருங்க. இங்க பாரு, அதெல்லாம் சிம்பிள் கிடையாது, இதுதான். ஏய் ஏய், என்னமோ சும்மா. கத்திங் கேக்குற மாதிரி இருக்கு பைக். லவ் இப்படி கேட்பாங்க கத்திங்க ஏய் அப்படி. லவ்டா. ஓகே எல்லாருக்கும் பாய். இதான் நம்ம சிம்பிள். இனிமேட்டு இப்படிதான் இருக்கும். பாதி கேக்குற ஹார்ட் மாதிரி இருக்கா மச்சி. இங்க இருந்து. இப்ப இதுதான் மச்சி. ஏய் அதெல்லாம் கிடையாது. பாதி ஹார்ட் இங்க இருந்து வரும், உங்களோட பாதி ஹார்ட் இங்க ஒட்டுறீங்க. அங்க இருந்து ஒரு பாத்துல கொடுத்து நமக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் பண்றோம். இது மச்சி Okay, இப்படி bye. வச்சுக்கலாம் சிம்பிள். இவர் 80s அப்படிதான், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஆமா, பாய் பாய் 70s சொல்லிட்டாரு. நானா 2Kங்க. மக்களே மக்களே, நான் கட்டிங்னு அர்த்தம். அது கட்டிங் கிடையாது. எல்லாமே இப்படிதான். கட்டிங்னா அது இதுதான் கட்டிங். இது வந்து ஹார்ட். உங்களுடைய பாதி ஹார்ட் இப்படி ஒட்டும் போது அது ஒரு ஹார்ட்டாவே ஃபார்ம் ஆகி எல்லாருக்கும் அன்பை மட்டுமே நம்ம கொடுக்கணும். அதுக்குதான் இந்த சிம்பிள். பாய்.